சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக தம்மீது அவதூறு பரப்புவதாக கருப்பு முருகானந்தம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திலீபன் மகேந்திரன் கைது செய்யப்பட்டார். திலீபன் மகேந்திரன் போலீஸ் விசாரணையில் இருக்கும்போதே அவரது செல்போனில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை பாரதிய ஜனதாவை சேர்ந்த குறிப்பிட்ட முக்கிய பிரமுகர்கள் தங்களது வலைத்தளங்களில் தீவிரவாதி திலீபன் மகேந்திரன் கைது, விரைவில் இவனுக்கு பின்னால் இருக்கும் மற்ற தீவிரவாதிகளும் கைது செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிட்டு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த பகுதியில் ராம்குமார் என்ற வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை துவங்கி அதில் அவர்கள் சாட் செய்த விவரங்களில் சில பகுதிகளை வெளியிட்டுள்ளனர். அந்த பகுதிகளில் இருக்கும் தகவல் என்ன? அந்த குரூப் சாட்டில் வரும் பகுதிகளில் சுவாதியின் ஃபேஸ்புக் ஐடியை இவர்கள் ஓப்பன் செய்து உள்ளிருந்த பல தகவல்களை எடுத்துள்ளார்கள். அந்த ஆதாரங்களை சத்தியம் டிவியை சேர்ந்த அரவிந்த் அவர்களிடம் தெரிவிக்கலாமா என்பது குறித்தும் அவர்கள் விவாதித்து உள்ளார்கள். அதன் பிறகு தமிழச்சியிடம் அந்த செய்தியை அவர்கள் ஒப்படைத்து உள்ளதாக இந்த குரூப் சாட் மூலம் தெரிய வருகிறது. மேலும் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிய பெண்ணிடம் திலீபன் தான் சந்தித்து பல்வேறு விதமான ஆதாரங்களை திரட்டி உள்ளார் என்பதும் இந்த குரூப் சாட்டில் தெரிய வந்துள்ளது. சுவாதியின் கொலை வழக்கில் காவல்துறையினரே ராம்குமார் மட்டும்தான் குற்றவாளி என்ற கோணத்தில் சென்று கொண்டிருந்த போது இந்த கொலைக்கான பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு ரகசியங்களையும் தகவல்களையும் ஆதாரங்களையும் திலீபன் தனிப்பட்ட முறையில் ஒரு குழு அமைத்து சேகரித்து உள்ளார். மேலும் அந்த தகவல்களை தன்னிடம் மட்டும் வைத்து கொள்ளாமல் பல பேரிடம் அதை கொடுத்து வைத்துள்ளார் என்பது இந்த குரூப் சாட் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக தமிழச்சியிடம் பல்வேறு முக்கிய ஆதாரங்கள் அனைத்தையும் அவர் ஒப்படைத்து உள்ளார். தனக்கு எப்படியும் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்பதை அவரே கூறியதாக தமிழச்சி ஒருமுறை செய்தி வெளியிட்டிருந்தார். தற்போது காவல் விசாரணையில் இருக்கும் திலீபன் மகேந்திரனிடம் இருந்து பெறப்படும் அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் போலீசார் விசாரணையை துவங்குவார்களா அல்லது அந்த ஆதாரங்களை அழிக்க முற்படுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் திலீபன் மகேந்திரன் செய்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், இவர் சேகரித்த அனைத்து தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை பல்வேறு முக்கிய நபர்களிடம் ஒப்படைத்து வைத்திருந்தார் என்பது இந்த வழக்கில் காவல்துறையினருக்கும் இந்த வழக்கின் பின்னணியில் இருக்கும் குற்றவாளிகளுக்கும் பெரிய தலைவலியை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வழக்கில் பல முக்கிய பகுதிகள் ராம்குமாரின் வழக்கறிஞர் ராமராஜிடமும் இருக்கலாம் என்ற சந்தேகம் இந்த குரூப் சாட்டை பார்க்கும்போது நமக்கு எழுகிறது. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு சென்றால் பல விஐபிகள் தலை உருளும் என்பது நிச்சயமான ஒன்று.